எல்லாருக்கிட்டையும் ஐடியாஸ் நிறைய இருக்கும், எப்படி பண்ணணும்னு இருக்கும், ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம ரொம்ப ரிசோர்ஸாக இருப்போம், ரொம்ப நாலேஜபிளாக இருப்போம். பட் சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது பண்ண முடியாமல் இருக்கும், பண்ண முடியாமல் போயிடும். ஏன் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோன்னா அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு நிறையா டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ராசஸில் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, நம்ம ஆசைப்படுற விஷயங்களை எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத நம்ம மூளை கேட்கும். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அது கொஞ்சம் பழசாக ஆரம்பிச்சிடும். அந்த விஷயங்கள் நமக்கு அப்டேட் இல்லாமல் போயிடும். நம்மளை சிராஜ் அப்டேட் பண்ணிக்க முடியல, அந்த அப்டேஷன் சிராஜுக்கு இல்லாமல் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பப்போ நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோடய மைண்ட் செட்டை நான் மாற்றிக்கிட்டே இருக்கணும். என்னோடய மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். நான் என்னை அப்டேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். அப்படி நம்ம ஏன் அப்டேட் பண்ணணும் நம்மளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நிறைய நியூ ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ஆசைப்படுற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சீக்கிரமாக நம்மளால் பண்ண முடியும். அது ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேபி லைக் நான் ஆவரேஜை விட நல்லா பெஸ்ட் பண்ணுற ஒரு பையன், ஒரு பர்சன், நான் அதே வருஷனில் எனக்கு இவ்வளோ தான் லிமிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிடுவேன். பட் அந்த பவுண்ட்ரி தாண்டி நான் வெளியே வர ஆரம்பித்தேன் அப்படின்னா என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, புது புது விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸை ஏன் பில்ட் பண்ணணும், எப்படி 1% சின்ன ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையை மாற்றுது, எப்படி அந்த மாங்காக்கார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஜெயண்ட்டாக மாறினார். ரொம்ப சிம்பிள். அந்த வேல்யூ ஆஃப் டிஸப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கர்வ், அந்த கர்வ் எப்படி வாழ்க்கையை மாற்றுது, அந்த கர்வை நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ரொம்ப முக்கியம். அந்த வீடியோ எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருமே சிஸ்டம் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கணும், கோல் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு அந்த வீடியோவில் நம்ம கன்க்ளூட் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி பண்ணுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன், வெல்கம் டு த வீடியோ. திஸ் இஸ் சிராஜ். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் பீப்புள்ஸ், எம்பவரிங் லைஃப்ஸ். நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ், ஸ்டெப்ஸு, படிப்படியாக எப்படி அந்த வேலையை நம்ம ஆசைப்படுற வேலையை பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த ஸ்மால் ஸ்டெப்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு எந்த விஷயம் இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். இதே கொஞ்சம் பெருசாக பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க்கிங்னு சொல்லலாம். என்ன எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது என்னோடய மிகப்பெரிய பலம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு என்றைக்குமே பார்த்தோம்னா பீப்புளுடைய ஸ்ட்ரென்த் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். நான் ஏன் அதிகமாக நெட்வொர்க்கிங் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக, என்னை சந்தோஷப்படுத்துகிறவங்கள நான் கண்டுபிடிச்சி அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரென்த் எனக்கு அதிகமாக தெரியப்படும். ரொம்ப சிம்பிள். நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நம்மளை யார் சந்தோஷமாக வச்சுப்பாங்க அப்படிங்கிற பர்சனை கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படிங்கிற பர்சன் கிட்ட நம்ம போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு அந்த பர்சனை விசிபிள் ஆக்குங்க. எனக்கு யாரை பிடிக்கும், யார்கிட்ட பேசினா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறவங்கள விசிபிள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். விசிபிள் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் நமக்கு பிடிக்காது அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம ஒதுங்கி விலக ஆரம்பிப்போம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோம், அவங்க இருக்கிற இடத்துக்கு போக மாட்டோம். இது எல்லாமே அவங்கள விட்டு ஒதுங்கி விலகிறதுக்கான வேலைகள். இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு அந்த பர்சன் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பர்சன் வேணும் அப்படின்னா நான் அந்த பர்சனை பார்க்கணும். அந்த பர்சனை என் கண்ணுக்கு முன்னாடி நான் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த பர்சனை என்னோடய கண்ணுக்கு முன்னாடி அதிகமாக வைக்கும் போது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா விசிபிலிட்டி அதிகமாகும். விசிபிலிட்டி ஆகிறதுனால என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த ப்ராசஸ், அந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ப்ராசஸை என்னால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். சம்டைம்ஸ் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. மேபி லைக் அப்ராடில் இருக்கலாம், இல்லை நம்ம வேறு எங்கேயாவது ரீச் பண்ணாத டிஸ்டன்ஸில் இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக அந்த ப்ராசஸ் நல்லபடியாக முடியும். ரொம்ப சிம்பிள். அதிகமாக அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எது சிம்பிளஸ்ட் மூட். நான் நேரில் போய் பார்த்தா தான் பேசுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் பேசுவேன், அப்படியெல்லாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிள். எப்போ உங்களுக்கு பேசணும்னு தோணுதோ அந்த டைமில் கால் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பேசும்போது எந்த விஷயங்களை அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை அதிகமாக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன் சந்தோஷமான விஷயங்களை நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா ஐ என்ஜாய் இட் அப்படின்னா அவர்கிட்ட நான் மறுபடியும் பேசுகிறதுக்கு என்னோடய பிரெயின் என்னை தள்ளும். அந்த புஷ்ஷு தான் கொஞ்ச நாள் ஆக ஆக என்னவாக மாறும் அப்படின்னா மைண்ட் செட்டாக மாறும். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா
ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி லைக் அந்த 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 முடிஞ்சிருச்சு, அந்த மீட்டப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப திருப்திகரமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா நான் ரொம்ப என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த விஷயத்தை மறுபடியும் எனக்கு பண்ண தோணும். ஒரு படம் பார்க்குறேன், அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே லைக் ஃபைன், நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நானும் அந்த டைமை மறுபடியும் கூட நான் ஒரு வாட்டி பார்ப்பேன். அதுதான் அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன். அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் மட்டும்தான் அடுத்த தடவை அந்த பிஹேவியரை பண்ண வைக்கும், அந்த நெட்வொர்க்கிங்கை பண்ண வைக்கும், அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேச வைக்கும். ஸோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன், ஓகே நல்லா தான் இருந்துச்சு, பட் அது இல்லை இது இல்லை அப்படிங்கிறது இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா என் மைண்ட் அதை ஏற்றுக்கும். ஓகே ஃபைன், இது எனக்கு பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் மைண்ட் செட் அதை ரிசீவ் பண்ணிக்கும். அதை ரிசீவ் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த தடவை அது மாதிரியான ஃபுட் இல்லைன்னா அதே ஃபுட்டுக்கு என்னை மறுபடியும் அதை ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஸோ மேக்ஸிமம் திருப்தி வேணும். ஸோ அதிகமாக திருப்தி கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது நாட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் இது வேணுங்கிறது கிடையாது. பேஷன் அதிகமாக கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். பல பேருக்கு பேஷன் தான் இன்றைக்கி வந்து ப்ரொஃபஷனாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இதில் எது வேணாலும் உங்களுடைய பேஷனாக இருக்கலாம். பட் அந்த பேஷனில் கூட அந்த ப்ராசஸை பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா எகெயின் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு விசிபிலிட்டி. இப்போது எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும், என்னென்ன அந்த ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நான் டெய்லி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது என்னோட விசிபிலிட்டியில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ நான் அதிகமாக ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை நான் கரெக்டாக பண்ணுவேன். இதுதான் ப்ராசஸ். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாலும் போதும், போய் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஃபார்மலாக இல்லை, ரொம்ப கேஷுவலாக பேசினா போதும், பழகினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ 3 வாட்டியோ 2 வாட்டியோ 5 வாட்டியோ ஒரு 10 மினிட் கூட வேண்டாம். அதை விட ரொம்ப கம்மியான ரெப்ஸில் இருக்கணும், அதை விட ரொம்ப கம்மியான டைம்ஸில் இருக்கணும். மேபி லைக் வரைகிறதா இருக்கலாம், டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் அது எவ்வளோ ஸ்மாலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக நம்ம அடுத்த தடவை பண்ணுறதுக்கு நம்மளோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அதிகமான இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவாக இருக்கும்னா எல்லாமே நல்லா பண்ணி முடிச்சிருவோம், பட் வந்து அது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு இருக்கும். திருப்தி ஆகாது, சந்தோஷப்பட மாட்டோம், சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டோம். ரொம்ப பெரிய தப்பு. சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெகட்டிவிட்டி உள்ளே விடாதீங்க, பாசிட்டிவிட்டி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். படுத்திக்கிங்க, உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக்கிங்க. கெட் சாட்டிஸ்ஃபைட், நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். இது ரிவார்ட் சிஸ்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அடுத்த நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ, இல்லை அடுத்த தடவை அதை வரைகிறப்போ, இல்லை அடுத்த தடவை டான்ஸ் பண்ணுறப்போ, இல்லை அடுத்த தடவை புக் படிக்கிறப்போ, எதுக்காக இருந்தாலும் அதை உங்களை ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஸோ ரொம்ப சிம்பிள். இது எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நான் எதுலலாம் நான் என்னை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்தில் அந்த ஏரியா எல்லாத்துலேயுமே இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராசஸ்ஸை இந்த மாதிரி இந்த விசிபிலிட்டி ப்ராசஸை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என்னோடய ஃபேமிலி சர்க்கிள்ஸில் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் ஜாபாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனா என்னுடைய கரியராக இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனா நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ப்ராசஸை நம்ம இந்த மாதிரி பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். விசிபிலிட்டி அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணணும், நான் ரொம்ப சந்தோஷப்படணும் அது மூலியமாக. பட் சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கலனா கூட நான் திருப்தி பண்ணுற மாதிரி நான் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் அடுத்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகலாம். அடுத்த தடவை நான் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். Subscribe and follow the videos.